எஸ்எஸ்பி அக்கவுண்டன்சி டைம் பேஜ் நம்பர் 12 எடுத்துக்காட்டு 8. டேவிட் முறையான கணக்கேடுகளை பராமரிக்கவில்லை. அவருடைய ஏடுகளிலிருந்து தரப்பட்டுள்ள விவரங்கள் பின்வருமாறு. விவரம் 1/4/2018. இது தொடக்கத்தில் உள்ளது. 31/3/2019 இது இறுதியில் உள்ளது. ரொக்கம், சரக்கிருப்பு, பற்பல கடனாளிகள், பற்பல கடனீந்தோர், கடன், வணிக வளாகம், அறைகலன்கள். அவ்வாண்டில் அவர் கூடுதல் முதலாக ரூபாய் 45,000 கொண்டு வந்தார். அப்போ இது கூடுதல் முதல் 45,000. தன்னுடைய வியாபாரத்திலிருந்து சொந்த பயனுக்காக 2,500 ஒவ்வொரு மாதமும் எடுத்துக்கொண்டார். அப்போ சொந்த பயனுக்கு அப்படிங்கும்போது அது எடுப்பு. ஆனால் இது ஒவ்வொரு மாதமும் எடுத்துக்கிட்டாரு. அப்போ 12ஆல் இதை பெருக்கிக்கணும். மேற்கண்ட விவரங்களை கொண்டு லாப நட்ட அறிக்கையை தயார் செய்யவும். ரொக்கங்கிறது சொத்து. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? தொடக்க இருப்பும் கொடுத்துருக்காங்க, இறுதியோட இதுவும் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன முதல் கண்டுபிடிக்கணும்? தொடக்க முதலும் கண்டுபிடிக்கணும், இறுதி முதலும் கண்டுபிடிக்கணும். அப்போ தொடக்க முதல். தீர்வு: டேவிட் என்பவரின் ஏடுகளின் தொடக்க முதல் கணக்கிடுதல். பொறுப்புகள், சொத்துகள். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ரொக்கங்கிறது எங்க இருக்கு? சொத்து. சரக்கிருப்பு எவ்வளவு இருக்கு? 1,20,000. சொத்து. சரக்கிருப்பு 1,20,000. பற்பல கடனாளிகள் சொத்து 84,000. பற்பல கடனாளிகள் 84,000. பற்பல கடனீந்தோர் பொறுப்பு 1,05,000. பற்பல கடனீந்தோர் 1,05,000. கடன்கிறது பொறுப்பு 25,000. கடன் 25,000. வணிக வளாகங்கிறது சொத்து 2,50,000. வணிக வளாகம் 2,50,000. அறைகலன் சொத்து 33,000. அப்போ ரெண்டு சைடில் எந்த சைடு டோட்டல் அதிகமாக இருக்குன்னு பார்க்குறோம். பார்க்கும்போது எந்த சைடு அதிகமாக இருக்கு? சொத்து சைடு அதிகமாக இருக்கு. அப்போ சொத்து சைடு கூட்டும்போது என்ன இருக்கு? 5,30,000 இந்த சைடு கூட்டையில். அதே இது பொறுப்பு பக்கம் கொண்டாந்து போட்டுட்டு இதை என்ன பண்ணணும்? இதுலேருந்து இதை கழிக்கணும். அப்போது 5,30,000 1,05,000 + 25 அப்போ 1,30,000. 5,30,000 1,30,000 போயிடுச்சுன்னா மீதி பேலன்ஸ் 4,00,000. இந்த 4,00,000 தான் முதல். இந்த முதல்ங்கிறது எந்த முதல்? இது தொடக்க முதல். இப்போ தொடக்க முதல் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இறுதி முதல் கண்டறிய வேண்டும். இறுதி முதல் 2019 மார்ச் 31ஆம் நாளைய நிலை அறிக்கை. பொறுப்புகள், சொத்துகள். ரொக்கம் 29,000. சரக்கிருப்பு 1,30,000. பற்பல கடனாளிகள் 1,10,000. வணிக வளாகம் 2,50,000. அறைகலன் 45,000. பற்பல கடனீந்தோர் 1,02,000. கடன் 20,000. அப்போ ரெண்டு சைடில் எந்த சைடு அதிகமாக இருக்குது டோட்டல்னு பார்த்தீங்கன்னா வரவு சைடு தான் டோட்டல் அதிகம். அப்போ இதை வரவு சைடு கூட்டினீங்கன்னா 5,64,000. இந்த 5,64,000 பொறுப்பு சைடு போட்டு இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணணும். அப்போ பொறுப்பு சைடு எவ்வளவு இருக்குது? இது 1,02,000 + ஒரு 20,000. அப்போது 1,22,000. அப்போ 5,64,000 1,22,000 போயிடுச்சுன்னா 4,42,000. இது முதல். இது என்ன முதல்? இறுதி முதல். ஏற்கனவே தொடக்க முதல் கண்டறிஞ்சிட்டோம். இப்போ இறுதி முதல் கண்டறிஞ்சாச்சு. அதன் பிறகு என்ன கண்டுபிடிக்கணும்? லாப நட்டம். 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்கான லாப நட்ட அறிக்கை. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 31/3/2018 அன்று இறுதி முதல். இறுதி முதல் எவ்வளவு இருக்கு? 4,42,000. அவ்வாண்டின் கூடுதல் எடுப்பு எவ்வளவு கொண்டு வந்தார்? 2,500 ஒவ்வொரு மாதமும். அப்போ எதால பெருக்கிக்கணும்? 12 வருஷத்துக்கு எத்தனை மாதங்கள்? 12 மாதங்கள். அதனால 12ஆல் இதை பெருக்கிக்கணும். அப்போ 12ஆல் பெருக்கும் போது என்ன கிடைக்குது? 30,000. இது ரெண்டையும் என்ன பண்ணணும்? டோட்டல் பண்ணணும். டோட்டல் பண்ணல என்ன கிடைக்குது? 4,72,000 மைனஸ் அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல். கூடுதல் முதல் எவ்வளோ கொண்டு வந்திருக்காரு? 45,000. இந்த 45,000 4,72,000 கழிக்கணும். கழிச்சோம்னா என்ன கிடைக்குது நமக்கு? 4,27,000. அது என்னது? சரி கட்டப்பட்ட இறுதி முதல் 4,24,000 கழிக்க 1/4/2012 அன்று தொடக்க முதல் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 4,00,000. அப்போ 4,00,000 கழிச்சோம்னா மீதி கிடைக்கிறது எவ்வளவு?
7,000. இந்த 27,000 என்ன கிடைக்குது உங்களுக்கு? ப்ளஸ்ஸு. அப்போ ப்ளஸ்ஸுங்கும்போது என்னது? அவ்வாண்டினுடைய லாபம். நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்பில் பார்ப்போம்.